ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம. மீனம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு 26/4/2025 சனிக்கிழமை சூரிய உதயாதி 25:29 நாழிகை அளவில் வாக்கியப்படி ராகு பகவான் உங்கள் ஜென்மமான மீன ராசியிலிருந்து பிரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடமான கும்ப ராசிக்கும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு களத்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியிலிருந்து 6ஆம் இடமான சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மீனம் ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான, அதாவது சப்தமஸ்தானமான கன்னியில் நிற்கும் கேது பகவான் 6ஆம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார். 6இல் நின்ற ராகு பகவான் நீங்கள் எடுத்த அனைத்து காரியங்களும் அனைத்து செயல்பாடுகளிலும் எல்லாத்திலுமே சோடையின்றி பூரணத்துவ வெற்றியை தரக்கூடிய யோக அமைப்பில் நிற்கிறார். அதாவது தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சிறந்த முறையில் விருத்தியாகும். தொழில் எதிர்பாராத அளவிலே மேன்மை ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்திலே வியாபாரம் சூடு பிடிக்கும், வியாபாரம் வெறுவெறுப்பாக நடக்கும். இந்த வியாபாரிகளுக்கு எதிர்பாராத வகையிலே நிறைந்த லாபம் கிடைக்கப்பெறும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் உத்தியோக உயர்வும் கிடைக்கப்பெறும். யாரெல்லாம் இடமாற்றத்திற்காக காத்திருக்கிறீர்களோ, அதாவது இப்போ நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பூர்வீக இடமோ அல்லது உங்கள் சொந்த ஊர்களுக்கோ மாறுவதற்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த காலகட்டத்திலே இடமாறுதல் கண்டிப்பாக எளிதாக கிடைக்கும். மேலும் இது உங்களுக்கு எதிர்பாராத அளவில் நன்மையை தரக்கூடிய யோக பலனை காட்டுது. நண்பர்களால் உங்களுக்கு நிறைய நல் உதவிகள் கிடைக்கப்பெற்று அதன் மூலம் நிறைய மேன்மை அடையக்கூடிய பலனை காட்டுகிறது. இந்த 6ஆம் இடம்னாலே நோய், எதிரி, கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குண்டான இடம். ருணரோக சத்ருஸ்தானம். அப்போது நோய் என்று சொல்லும்போது இதுவரைக்கும் நோய்க்காக நீங்கள் விரய செலவுகள், மருத்துவத்திற்காக நிறைய செலவுகள் விரயமாகி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அந்த விரய செலவுகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து முழுவதும் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. உடல் உபாதைகள், தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள், இதனால் நிறைய நீங்கள் பாதிப்புகளை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு, இந்த ராகு கேது செஞ்சாரம் இடமாற்றத்திற்கு பிறகு உங்களுக்கு அந்த நோய் என்பது எந்த விதத்திலும் பாதிக்காத அளவிற்கு இருந்த இடம் தெரியாமல் விலகிவிடும் உங்களை விட்டு. மேலும் எதிரிகள் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள், கண்ணுக்கு தெரிந்த அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதாவது வியாபாரத்தில் இடைஞ்சல் பண்ணுவது, தொழில் நடக்கும் இடங்களிலே உங்கள் வேலையாட்களை வைத்து உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருந்தவர்கள், அவர்கள் அனைவருமே இப்போது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள். தெரியாத எதிரி அப்படின்னா உறவாடி கெடுப்பவர்கள், நண்பர்களாகவோ அல்லது உறவினர்களாகவோ மிகவும் நெருக்கமாக உறவு வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களாலேயே உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இதுவரை அனுபவித்திருப்பீர்கள். அது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை. ஏற்கனவே கடன்காரர்களால் நிறைய பேச்சுக்கள், கௌரவ பாதிப்புகள், சமூகத்தில் ஒரு கடனாளி அப்படிங்கிற பெயர் எடுத்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த கடன்
கொஞ்சம் கொஞ்சமாக அடைபட்டு இந்த கடன் என்பது மொத்தமாக இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, தாயாதிகளின் கலகங்கள் மாறும். தாயாதிகள்னா பங்காளிகள், இடப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, சொத்து தகராறு, இதனால் நிறைய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இது மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தாயாதிகள் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தாயாதிகளின் மனமாற்றம் ஏற்படும். அது மட்டுமல்ல, பிரயாணத்தின் போது சிறு சிறு விபத்துகளை சந்தித்தவர்களுக்கு பிரயாணத்திலே விபத்துகள் இருக்காது. ஆயுதங்களால் சிறு சிறு காயங்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டு அதை அனுபவித்தவர்களுக்கும் இதற்கு பிறகு இந்த காயங்களோ ஆயுதங்களால் பாதிப்புகளோ இதெல்லாமே இருக்காது. மேலும் இந்த தேவையில்லாத விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துக்கள், இந்த மிருகங்களால் ஆபத்து நிறைந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இனி அந்த பயமே தேவையில்லை. அது நீங்கள் பாட்டுக்கு ஒரு வழியாக போனீங்கன்னா கூட எங்கேயோ இருக்கிற நாய் உங்களை துரத்தக்கூடிய அமைப்புலலாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களிலே அது மாதிரியான அனுபவங்கள் வராது. விஷப்பூச்சிகள் கூட உங்கள் கண்ணில் தட்டுப்படாது. இதுக்கு முன்பு எங்கேயாவது விஷப்பூச்சிகள் அங்கங்கே பார்த்துருக்கக்கூடிய அனுபவம் இருந்திருக்கும். இனிமேல் அந்த விஷப்பூச்சிகளும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பே கிடையாது. உங்கள் ராசிக்கு ஜென்மத்திலே நின்ற ராகு இப்போது உங்கள் 12ஆம் இடமான விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திற்கு வருகிறார். இப்போ இந்த கும்பத்திற்கு ராகு வந்தாலும் கூட நிறைய விரயத்தை காட்டுவார். அதாவது விரயம்னா கேளிக்கைகள் மற்றும் இது மாதிரி விஷயங்களுக்காக சென்று நிறைய விரய செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அது எல்லாமே மற்றும் பார்த்திங்கன்னா இந்த வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் எல்லாம் நிலுவையில் இருந்தது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. கேது பகவான் அதெல்லாம் முடித்து கொடுப்பார், உங்களுக்கு சாதகமான அமைப்பை தருவார். ஆனாலும் இது சம்பந்தமான விரய செலவுகளை ராகு பகவான் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நிறைய சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய விசேஷ காரியங்களை நடத்தி அதன் மூலம் சுப விரயங்களை நீங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த 1.5 வருட காலம், அதாவது ராகு கேது பெயர்ச்சி என்பது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய, அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்வதற்கு 1.5 வருட காலங்கள் ஆகும். இந்த 1.5 வருட காலத்துக்கு இந்த ராகு பகவான் உங்களுக்கு நிறைய விரயத்தை, அகால உணவு, அகால தூக்கம் என்று சொல்லக்கூடிய நேரத்துக்கு உணவு உண்ணாமல் இருப்பது, நேரத்துக்கு தூங்க முடியாமல் இருப்பது, இது மாதிரியான அவதிகளெல்லாம் தரக்கூடிய அமைப்பு தான் விரயத்தில் நின்ற ராகு தருவது. ஆனால் அடுத்தபடியாக மே மாதத்திலே குரு பெயர்ச்சி இருக்கிறது. 11 மே குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பத்தை, இந்த ராகுவை பார்க்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. அப்போ அந்த ஒரு மாத காலம்தான் உங்களுக்கு இந்த விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் கேதுவினுடைய யோக பலன்கள் உங்களுக்கு இந்த 1.5 வருட காலங்கள் கிடைக்கப்பெறும். இந்த ராகுவின் பாதிப்பு நின்றுவிடும். அந்த ராகுவினுடைய அமைப்பு எல்லாமே சுத்தமாக நின்றும். அப்போது இந்த காலகட்டம் 1.5 வருட காலகட்டமும் நல்ல யோக பலன்களை அனுபவிப்பதாக காட்டுகிறது. தொட்டதில் வெற்றி, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி. இந்த காலகட்டத்திலே நீங்கள் வெளிநாட்டு பிரயாணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டிலே தொழிலை அமைக்கணும், வெளிநாட்டில் வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைத்து நீங்கள் நாடு விட்டு நாடு வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய யோகத்தையும் தரும். மேலும் வியாபாரமும் நீங்கள் ஆரம்பித்து வியாபாரம் சிறப்பாக பலன் தரக்கூடிய அமைப்பையும் காட்டுது. தொழிலை நீங்கள் ஆரம்பித்தாலும் அதுவும் நல்ல சிறப்பான பலனை தரும். மேலும் ஏற்கனவே நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்கன்னா ஊதிய உயர்வு, பண உயர்வு ஏற்படுத்தும். மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். ஒரு இடத்தில் வைத்து செய்யக்கூடிய வியாபாரத்தை அந்த நாட்டிலே பல நகரங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் செய்பவர்கள், ஒரு தொழிலை செய்பவர்கள் அதே நாட்டிலேயே
பல தொழில்களை விரிவுபடுத்த செய்யக்கூடிய யோகத்தை தரப்போகிறது. இதுவரை வந்த பதிவுகள், இதற்கு முன்பு வந்த பதிவுகள், அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.